அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, கிரகநிலைகளின் அமைப்பு மற்றும் அவற்றின் பலம் பொருந்திய நிலை, எந்த கிரகம் வலுவாக உள்ளது, எந்த கிரகம் பலவீனமாக உள்ளது என்பது பொறுத்தே இந்த ஜூலை மாதத்துல பல மாறுதல்களை அதிரடியாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது. அதிலும் குறிப்பாக மிக வலுவாக ஜூலை மாதத்தில் அதீத நன்மை தரக்கூடிய அமைப்பில் மிக வலுவாக குரு, சனி, மோட்சக்காரகரான கேது, ராசியின் அதிபதியான செவ்வாய், சுக்கிரன், சூரியன் என பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு மிக வலுவாகவும் சாதகமான ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கிறது. ஆனால் அதே வேளையில் சாதகமற்ற அமைப்பாக இந்த ஜூலை மாதம் முழுவதுமே ராகு விரயத்தில் வீற்றிருக்கிறார். பிற்பகுதியில சூரியன் சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார். அதே போன்று சுகஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புதன் பிற்பகுதியில வக்ரம் பெறுகிறாருங்க. இதன் காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரை ஜூலை 7ஆம் தேதி சந்திரன் வலுவாக வலம் வரக்கூடிய வேளையில் சுக்கிர பயிற்சியானது நடைபெறுகிறது. ராசியின் அதிபதியான செவ்வாய் 11ஆம் தேதி முதல் தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார். சூரியன் ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு சுகஸ்தானமாகிய 4இல் நுழைகிறாருங்க. ராசியின் உச்சாதிபதி சுகஸ்தானத்திற்கு செல்வது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் பஞ்சமஸ்தானத்தில் நுழைந்து 20ஆம் தேதிக்கு பிறகு வக்ரம் பெறுகிறார். மீண்டும் இந்த மாதத்தின் இறுதியில் சுகஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்படி கிரகநிலைகள்ல பல அதிரடியான மாறுதல்கள் இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் குரு மிக வலுவாக நல்ல பலன்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு திடகாத்திரமான அமைப்பில் அதீத பலம் பொருந்திய அமைப்பில் வீரியத்துடன் செயல்படுகிறாருங்க. மிக முக்கியமான ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அதீதமான செயல்பாடு என்பது நிச்சயமாக நீங்கள் சந்திக்கக்கூடிய விரயங்களை கட்டுப்படுத்தும். குடும்பத்தில் சுப விரயங்கள் அதிகரிப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சூழலும் உண்டு. அலுவலக ரீதியான எதிர்பார்த்த விஷயங்களில் சற்று காலதாமதம் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவிற்கு எந்தவிதமான சிக்கலும் இந்த தருணத்தில் ஏற்படாது. அது மட்டுமல்லாது பங்குதாரர்கள் ஒருவர் தொழிலை விட்டு விலகி செல்லலாம். ஆனால் அதே வேளையில் புதிய வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் அதீதமாக உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு மிகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் லாபத்தில் வக்ரம் பெறுவது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சனி பகவான் லாபத்தில் சஞ்சரிக்கிறார். ஆனால் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாருங்க. எனவே உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக சில எதிர்பாராத இடையூறுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. பணிச்சுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகள்ல தாமதமாக சில நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சூழல் உண்டு. எனவே எந்த ஒரு காரியத்தையும் எளிதாக முடிக்க முடியாத சூழல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை சனி வக்ரமானது உறுதிப்படுத்துகிறது. ஆனால் நிச்சயமாக ஜென்ம சனி, அஷ்டம சனி, 7.5 சனி போன்ற பாதிப்புகள் இந்த தருணத்தில் இல்லை என்பதால் மிகப்பெரிய பிரச்சனைகளை கூட எளிதில் கடந்து வருவதற்கான வாய்ப்பை சனி பகவான் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கூட அவை உடனடியாக சரி செய்வதற்கூடிய வகையில் நல்ல மாறுதல் உண்டு. ஏனென்றால் தனஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார் குரு. நவ கிரகங்கள்ல வலிமை வாய்ந்த 2 கிரகங்களும் பெரும்பாலும் சாதகமான ஒரு அமைப்பில் தான் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட இந்த வேளையில் ராகுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு விரயத்தில் இருக்கிறாருங்க. ராகுவால் சில எதிர்பாராத விரய செலவுகளை அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே
இந்த தருணத்துல அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும், எதிர்பாராத தொழில் மற்றும் வியாபார ரீதியான சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான சூழலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக. சனி வக்ரம் பெறுவதாலும் ராகு விரயத்தில் இருப்பதாலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சற்று மந்தமான சூழ்நிலையை உணருவதற்கான, அனுபவ ரீதியாக உணருவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உண்டு. ஆனால் மோட்சக்காரகரான கேது 6ல் இருப்பது அனைத்து விதமான சிரமங்களையும் பிரச்சனைகளையும் மிக சாதுரியமாக கையாளக்கூடிய அற்புதமான அறிவாற்றலை கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் நேர்மறையான சிந்தனைகள் அதிகரிக்கும். குறிப்பாக ஒரு முறை நாம் நேர்மையாக சிந்தனை செய்வதே மிக பெரிய அளவில் பல காரிய வெற்றியை உறுத்தாக்க கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைய போகிறது. அப்படிப்பட்ட வலுவான திடகாத்திரமான மனநிலையை மோட்சக்காரகரான கேது ஏற்படுத்தி கொடுக்கிறார். கேதுவின் அமைப்பு காரணமாக கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்குவதற்கான சூழல் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் இந்த ஜூலை மாதத்தில் உண்டு. இது மிக பெரிய சிறப்பான கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே விரயங்களும் சுப விரயங்களாக திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் கிடைப்பதற்கான யோகமும் உண்டு. ராசியின் அதிபதி ஜூலை 11ஆம் தேதி வரை ஜென்ம ராசியிலும் அதற்கு பிறகு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் நுழைகிறார். ராசியின் அதிபதி ஜென்ம ராசியை விட்டு விலகுவது நிச்சயம் வரவேற்கத்தக்க நல்ல முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அவர் தனஸ்தானத்தில் நுழைவதால் பொருளாதார ரீதியான பெரிய சிக்கல்கள் இல்லை. ஏனென்றால் அங்கு மிக வலுவாக குரு வீற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இதன் காரணமாக எதிர்பாராத பல அதிரடியான சிறப்பான மாறுதல்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உண்டு. அதிலும் குறிப்பாக புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில், வாகனமாகவோ வீடு அல்லது வீட்டுமனை வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சூழல் உண்டு என்பதை ராசியின் அதிபதியும் குருவும் இணைவதால் உறுதிப்படுத்துகின்றனர். சுக்கிரன் மிக வலுவாக 7ஆம் தேதி முதல் சுகஸ்தானத்திற்கு செல்கிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதி முழுவதுமே சுகஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க சுக்கிரன் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமங்கள், தடைகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் குறைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. சனி வக்ரம் பெறக்கூடிய வேளையில் ராகு விரயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரனுடைய மாறுதல் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைந்து கிடைக்கும். தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் சுகஸ்தானத்தில் வித்யாகாரகரான புதன் சஞ்சரிக்கிறாருங்க. புதன் இணைந்து சஞ்சரிப்பதால் சில நன்மைகள் நிச்சயமாக உண்டு. அதே போன்று கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் 17ஆம் தேதி வரை வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பும் சிறப்பான முன்னேற்றமும் வலுவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் ஜூலை மாதம் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க. மற்ற தருணங்கள்ல நல்ல மாறுதலை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பார். வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய வேளையில் பல புதிய பணிகளையும் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, அரசியல், கலைத்துறை ரீதியான பணிகளை மேற்கொண்டால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிறப்பான வளர்ச்சி பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த ஜூலை மாதத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான மாதமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தினமும் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள் விலகி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மிக வலுவான முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.